ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து ஆர்டரை எப்படி கஸ்டமருக்கு அனுப்புறது, அதாவது லேபிள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆர்டரை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளிப்கார்ட் செல்லர் டேஷ்போர்டில் இருக்கோம். ஸோ இதில் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆக்டிவ் ஆர்டர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மேலே பாருங்கள் பெண்டிங் லேபிள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் டீட்டெயிலாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டருக்கு மட்டும் லேபிள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் மொத்த ஆர்டருக்கும் லேபிள் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், மொத்த ஆர்டர் செலக்ட் ஆயிரும். நான் இப்போ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் லேபிள் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் லேபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ராசஸ் லேபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டு யூ வாண்ட் ஜென்ரேட் லேபிள் அப்படின்னு கேட்குது. ஆமாம், நான் லேபிள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லேபிள் டவுன்லோட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். லேபிள் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள் பெண்டிங் ஆர்டிடின்னு வந்துருச்சு. ஸோ பெண்டிங் லேபிள்லேருந்து பெண்டிங் ஆர்டிடிக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேபிள் டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆன லேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார்கோடு, கீழே ஒரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலே கொடுத்துருக்க பார்கோடு வந்து பேக்கிங்க்கு, அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பேக்கிங்க்கு வெளியே ஓட்டக்கூடியது. கீழே இருக்கிற பார்கோடு வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில், அதாவது நீங்கள் பேக்கிங்க்கு உள்ளே வைக்க வேண்டியது, அதாவது கஸ்டமருக்கு உங்கள் டீட்டெயிலை கொடுக்குறது. வெளியில் இருக்கிற அந்த பார்கோடு வந்து நீங்கள் வெளியில் ஒட்டினீங்க அப்படின்னா டெலிவரி பார்ட்னர் வந்து உங்கள் கொரியர் எடுக்க வரும்போது இதை ஸ்கேன் பண்ணி உங்கள் கொரியரை ஓகே பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ மேலே இருக்கிறத வெளியில் ஒட்டிடுங்க, கீழே இருக்கிறத பாக்ஸுக்குள்ளே வச்சுருங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ நீங்கள் இது A4 ஷீட்டில் கூட எடுக்கலாம், இல்லை ஸ்டிக்கிங் லேபிளில் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செல்லர் டேஷ்போர்ட் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டிடின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் பார்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் பார்சல் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க் ஆர்டிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு மெசேஜாக போயிடும். அவங்க வந்து உங்கள் கொரியரை பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. சப்போஸ் நீங்கள் மார்க் ஆர்டிடி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ லேபிள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேக்கிங்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் ப்ராடக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் ஆர்டிடி அப்படின்னு கொடுங்க. ஆர் யூ ஷியூர் வாண்ட் டு மேக் திஸ் ஒன் செலக்டட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ஆர்டிடி கொடுத்துருவா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து மார்க் ஆர்டிடியை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் ஆர்டிடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு. பெண்டிங் ஆர்டிடி 0 இருக்குது, பெண்டிங் லேபிள்ஸ் 0 இருக்குது. ஸோ ஃபைனலாக லேபிள்லாம் ஒட்டி பார்சல் பண்ணி நம்ம கையில் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ பெண்டிங் ஹேண்ட் ஓவர், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கொரியர் பார்ட்னர் நேம் போட்டிருக்காங்க. ecom எக்ஸ்பிரஸ் தான் உங்கள் கொரியரை வந்து பிக்கப் பண்ண வர்றாங்க. ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுது. உங்கள் பிக்கப் பார்ட்னர் வந்த உடனே அந்த கொரியரை கையில் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் லேபிள் டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். தேங்க்ஸ்.